ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂலே நம்ம சனாதன தர்மத்தின் சாஸ்திரங்களிலே ஒருத்தர் தித்தி தேவி. இவர் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க. கஷ்யப்ப முனி கூட கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இருந்த ஒரு ரிசீவர். பட் வாழ்க்கையில் ஒரு தவறு பண்ணா தித்தி. தாய் ஆகணும்னு சொல்லி ஆசை இருக்கு. இப்போ ஒரு நாள் கணவன் அந்த கஷ்யப்ப முனி சாயங்கால வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவಳು கணவன்கிட்ட போய் தன் ஆசை சொல்லுவான். அவர் ரொம்ப நல்லது, எனக்கு சந்தியா பண்ணிட்டு நான் உன் ஆசை நிறைவேற்றுவேன். சந்தியா சொன்னால் இந்த காயத்ரி மந்திரம் பண்ணுறது அன்னைக்கு சொல்லுவோம். இது ஒரு நாளில் 3 டைம் பண்ணணும். பகலில், காலமே, மத்தியானம் ஒரு 12 மணி போல், சாயங்காலம் சூரியாஸ்தான அப்புறம். பட் இவಳು ஹடம் பண்ணுவான். இல்லை, முதல்ல என்னைக்கு திருப்தி பண்ணுங்க, என் ஆசை நிறைவேற்றி கொடுங்க. அப்போது கணவன் அவளை ஆசைன்னு இது பண்ணுவாங்க. பட் எப்போ தித்தி தேவிக்கு தெரிஞ்சது எனக்கு குழந்தைகள் அசுரராவா, தைத்தியர். இப்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்சிட்டு தான் செய்த தவறுக்கு பெரிய தவறு பண்ணிவிட்டு தன் தவறு அக்செப்ட் பண்ணுவான். ஆமாம், நான் தவறு பண்ணேன்னு சொல்லி. சில பேர் தவறுகள் இது பண்ண மாட்டான், தர்க்கம் பண்ணுவான். என்ன, வெங்காயமே சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் இது சாப்பிடலாமே, ஏன் இது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இது சாப்பிட்டாமே இருக்கீங்க. சாஸ்திரத்தை சொல்கிறதப்பா, சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. பலண்டு லசுணம் செய்வா. இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தாமசிக்கம், வித்தியாசம் இருக்குது. பாருங்கள், ஒரு பெண்ணு ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு சகோதரியாக இருக்கலாம். வித்தியாசம் பண்ணணும். நம்ம விவகாரத்தில் சம்பந்தங்களை எப்படி வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கோம், அதே போல் சாஸ்திரத்தில் வித்தியாசம் பண்ண சொல்லியிருக்கு. நம்ம தித்தி தேவிக்கு பார்த்து கொஞ்சம் படிக்கணும். சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு, சதுரிமானி கர்மாணி சந்தியாயாம் பரிவிரஜேத். ஆகாரம், மைதுனம், நித்ராம், சுவாத்தியாயம் சதுர்த்தம். 4 விஷயங்கள் சந்தியா டைமில் பண்ணக்கூடாது. சந்தியா சொன்னால் காலமே பிரம்மமுகூர்த்தா சொல்லுவோம். சூரிய உதயிக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் முன்னாடி. இந்த மொத்தம் 1.25 மணி நேரம் சந்தியா. மத்தியானம் 11:30 to 1 மணி சந்தியா. சாயங்கால சூரிய அஸ்தான அப்புறம் 2 மணி நேரம் சந்தியா. இந்த சமயத்தில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வயிற்று பிரச்சனைகள் வரும். ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது. குழந்தைகள் அசுரர், கெட்ட சுபாவம். தூங்கக்கூடாது, கண்ணு பிரச்சனைகள் வரும், கண்ணுக்கு பார்வை குறைஞ்சிடும். படிக்கக்கூடாது, படித்தது மறந்துடுவோம். இப்போ சந்தியா டைமில் இந்த 4 பண்ணக்கூடாது. சந்தியா டைம் சொன்னால் பிரார்த்தனை பண்ணுறது டைமு, கீர்த்தனை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். இப்படிப்பட்ட காரியங்களை அப்போ பண்ணணும். இனி 2வது நம்ம தித்திக்கிட்ட படிக்க வேண்டியிருக்கு. தவறு பண்ணும்போது அது ஏற்றிக்கொள்ளும், பிராயச்சித்தம் பண்ணணும். இது தேவதைகள் இப்படி இருப்பான். அசுரர் தவறு பண்ணால் அந்த தவறுக்கு இது பண்ண மாட்டான். இல்லை, நம்ம தவறு பண்ணி வேறவங்க மேலே போடுறது, அவங்க இப்படி பண்ணாங்க. இல்லை, நம்ம தவறுகளே நம்ம குணங்கள். நான் இப்படிதான், இல்லை ஒரு மாதிரி நான் இதுக்கு வேண்டி பண்ணேன், அதுக்கு வேண்டி பண்ணேன், ஒரு காரணம் சொல்கிறது. இது எல்லாமே தவறு தான். எப்படி தித்தி தேவி தன் தவறு, ஆமாம் நான் தவறு பண்ணிவிட்டேன், கஷ்யப்ப முனிக்கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்போ என்ன ஆனது, பிரகலாத் மகாராஜருக்கு பாட்டியானா. பேரன் யார், தித்தி தேவிಗೆ பக்த பிரகலாதன். வாழ்க்கையில்
இந்த ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதில் ஒரு பாத்திரங்கள் நமக்கு சில விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. புரிய முயற்சி பண்ணணும். அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் அது படிக்கணும். வேறு ஜப்பம் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லது ஜப்பம் பண்ணி நல்ல குணங்களை கொண்டு வரலாம் சொன்னால் கஷ்டம் ஆகிப்போம்.